டெக்னாலஜி நம்மள பாதுகாக்கிறதுக்கும், நம்மளோட வேலைய இன்னும் ஈஸி ஆக்கிறதுக்கும் தான் அப்படின்னு நெறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா அதே டெக்னாலஜி இங்க ஒரு அம்மாவையும் 2 வயசு குழந்தையும் நடு பாலைவனத்துல தவிக்க விடுது. இந்த கதையில கோஸ்ட் இல்ல, மான்ஸ்டர் இல்ல, எந்த வில்லனும் இல்ல. ஆனா ஒவ்வொரு சீனும் டென்ஷனோட நகரும். இன்னைக்கு நாம பார்க்க போற படம் மோனோலித். ஒரு அம்மா இம்பாசிபிளான சிச்சுவேஷன்ல இருந்து தன்னோட குழந்தைய எப்படி காப்பாத்துறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையே. இந்த கதை ஃபியூச்சர்ல நடக்கிற மாதிரி தான் ஆரம்பிக்கும். படம் ஸ்டார்ட் ஆன ஒரு கார் கம்பெனி ஓனர் தன்னோட கார்ல இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த ஓனர் கார் முக்கியமா சேஃப்காக உருவாக்கப்பட்டது, யாராலையும் பிரேக் பண்ண முடியாது, இந்த காரை யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இந்த கார்ல அட்வான்ஸ் சிஸ்டம்லாம் இருக்குன்னு சொல்லி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த கதையோட மெயின் கேரக்டர் பாத்தீங்கன்னா சாண்ட்ரா. ஒரு காலத்துல அவங்க ஹிப்ஸ்டார்னு ஒரு பாப் குரூப்ல சிங்கரா இருந்திருப்பாங்க. இப்போ மியூசிக் கேரியர் எல்லாம் விட்டுட்டு ஃபேமிலி லைஃப்குள்ள வந்துட்டாங்க. சாண்ட்ராவோட ஹஸ்பண்ட் கால் ஒரு ரெக்கார்ட் ப்ரொடியூசர், எப்பவுமே ஒர்க் ஸ்டுடியோ ஆர்டிஸ்ட்னு ஒரு பிஸியா இருக்கக்கூடிய ஒரு ஆள். இவங்களுக்கு 2 வயசுல ஒரு பையன் இருக்கான், அவன் பேரு டேவிட். ஒரு நாள் கார்ல் சாண்ட்ராக்கு ஒரு லக்ஸரியான ஸ்மார்ட் காரை கிஃப்டா கொடுக்குறான். அந்த கார் பேர் பாத்தீங்கன்னா மோனோலித். இந்த கார்ல ஒரு அட்வான்ஸ் ஏஐ சிஸ்டம் இருக்கு, அதோட பேரு லிலித். கிட்டத்தட்ட சிரி, ஜெமினி எல்லாம் எப்படி வாய்ஸ் கண்ட்ரோல்ல கண்ட்ரோல் பண்ணுவோமோ அதே மாதிரி அந்த காரோட மொத்த கண்ட்ரோலும் அந்த லிலித் என்ற ஏஐ தான் பண்ணுது. ஒரு நாள் சாண்ட்ரா டேவிட்டோட அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ கார்ல் கிட்ட பேசிக்கிட்டே போவாங்க. கார்ல் அந்த காரை பத்தின சில விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாரு, இதை ட்ரை பண்ண, அதை ட்ரை பண்ணுன்னு. அது மட்டும் இல்லாம அந்த காரை மொபைல் போனோட கனெக்ட் பண்ணி மொபைல்ல இருந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ பாத்தீங்கன்னா ஏரோப்ளேன் சவுண்ட்லாம் கேட்கும். அப்ப சாண்ட்ரா கேட்பாங்க, எங்க இருந்து பேசுறேன்ட்டு. வேலை விஷயமா ஒரு இடத்துல இருக்கான், பக்கத்திலே ஏர்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகேன்ட்டு அவர்கிட்ட கால் பேசிட்டு கட் பண்ணிட்டு இவங்க போற வழியில ஒரு கேஸ் ஸ்டேஷன் இருக்கும். அந்த ஸ்டேஷன்ல நின்று தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு சில பேரை மீட் பண்ணுவாங்க. அது பாத்தீங்கன்னா இவங்களோட அந்த பழையகால பாப் சிங்கர் கதையெல்லாம் ஞாபகப்படுத்தும். உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜெசா அவளுக்கு கால் பண்ணி பேசலான்ட்டு கார்ல போயிட்டு இருக்கும்போதே அவளுக்கு கால் பண்ணுவாங்க. அவகிட்ட பேசிட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா அவ ஏதோ ஒரு பையனோட இருப்பா. அப்போ பாத்தீங்கன்னா ஏரோப்ளேன் சவுண்டு கேட்கும். உடனே இவளுக்கு டவுட் வந்துடும், ஒருவேளை நம்ம ஹஸ்பண்டும் பெஸ்ட் ஃப்ரெண்டும் நம்மளை ஏமாத்துறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. இவளே கூட யாரு இருக்கா, என் ஹஸ்பண்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவ ஃப்ரெண்டுக்கு டென்ஷன் ஆயிடும், உன்னை ஏமாத்துறது நான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றவா. நீ இல்லன்னா வேற யாரு என்ன ஏமாத்துறா அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்பா சாண்ட்ரா. உடனே அதுக்குள்ள அவ காலை கட் பண்ணிடுவா. கிட்டத்தட்ட அவங்க பாட்டி வீட்டுக்கே போயிடுவா இவ. இருந்தாலும் இந்த இன்சிடென்ட் நடந்ததுனால அவளுக்கு மனசு உறுத்திட்டே இருக்கும், நம்ம திரும்ப போயிட்டு அவனை நேரடியாக பார்த்து கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கார் அப்படியே யூட்டர்ன் அடிச்சு கிளம்பிடுவா. அப்படி இவங்க 2 பேரும் வந்துட்டு இருக்கும்போது அந்த கார்ல இருக்க லிலித்ன்ற ஏஐ என்ன சொல்லுனா, இப்போ ஹைவேல ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, இதே ரூட்ல போனீங்கன்னா நீங்க போய் சேர ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொல்லும். உடனே கோவத்துல இருக்க இந்த பொண்ணு, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் உடனே அங்க போகணும், வேற ஏதாவது ரூட்ஸ் ஈஸியான ரூட் இருந்தா சஜஸ்ட் பண்ணு அப்படின்ட்டு. உடனே அந்த லிலித் மண் ரோட ஒன்னு சஜஸ்ட் பண்ணோம், இந்த வழியா போனீங்கன்னா இன்னும் சீக்கிரமா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன பண்ணுவானா ஏஐ சொல்றத ட்ரஸ்ட் பண்ணி அந்த ஆஃப் ரோட்ல டிரைவ் பண்ண ஆரம்பிப்பா. ரொம்ப தூரம் டிரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பா. அங்க வேற எந்த காரு, எந்த வண்டி, எந்த சுத்தி எந்த வெளிச்சமும் இருக்காது, நைட்டே ஆயிடும். அப்படி போயிட்டு இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு கார்லயே சிகரெட் பிடிக்க ஆரம்பிப்பா. அண்ட் கொஞ்ச நேரத்துல அந்த காரோட ஸ்மோக்கை டிடெக்ட் பண்ணிட்டு அந்த ஏஐ அலாம் அடிக்க ஆரம்பிக்கும். உடனே இவ அதை கட் பண்ண எவ்வளோ ட்ரை பண்ணுவா, ஆனா அந்த ஏஐக்கு அது புரியவே புரியாது. ஒரு கட்டத்துல மொத்த ஏஐயுமே நீங்க க்ளோஸ் பண்ணணுமா ஆஃப் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். உடனே இவ ஆமான்னு அழுத்தி விட்டுருவா. இப்ப பாத்தீங்கன்னா ஏஐ மொத்தமா க்ளோஸ் ஆயிடும். இவளோட மேனுவல் கண்ட்ரோல்ல தான் அந்த கார் நகர ஆரம்பிக்கும். அப்படி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு மான் முன்னாடி வந்துடும். அந்த கார்ல ஆக்சிடென்ட் ஆயிடும். இவங்களுக்கு பெருசா எதுவுமே ஆகாது, ஆனா அந்த மான் கார்ல மாட்டிட்டு இருக்கும். உடனே சாண்ட்ரா என்ன பண்ணுவாங்கன்னா ஷாக்ல கார்ல இருந்து இறங்கி என்ன நடந்ததுன்னு பாப்பாங்க. அப்போ டேவிட் பயந்து அழ ஆரம்பிப்பான். அவனை காம் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா சாண்ட்ரா போன் எடுத்து கேம் பிளே பண்ணி அவன் கையில கொடுத்துட்டு இவங்க இறங்கி போவாங்க. அண்ட் இறங்கி இவங்க போயிட்டு என்ன ஆச்சுன்னு அந்த மானை பார்த்துட்டு இருக்கும்போது டேவிட் போன்ல இருந்து அந்த மோனோலித்தோட கார் ஆப்பை டச் பண்ணிடுவான். அது தெரியாம செக்யூரிட்டி சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணிடும். கார் ஃபுல்லா லாக் ஆயிடும். டோர் எதுவுமே ஓபன் ஆகாது, விண்டோவும் பிரேக் பண்ண முடியாது. சாண்ட்ரா வெளில நிப்பா, டேவிட் உள்ள இருப்பான். சாண்ட்ரா எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ணுவா டேவிட் கிட்ட, மறுபடியும் அந்த பட்டனை அழுத்த சொல்லி. ஆனா அது அவனுக்கு புரியவே புரியாது. சாண்ட்ரா பக்கத்துல ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமான்னு சுத்தி பாக்குறாங்க. ஆனா கண்ணு கெட்டின தூரம் வெறும் இருட்டு தான் அவங்க கண்ணுக்கு தெரியும். அவங்க வரும்போது வழியில ஒரு எலக்ட்ரிக் சார்ஜிங் ஸ்டேஷனை பார்ப்பாங்க. அந்த ஸ்டேஷன் கிட்ட போறாங்க. அங்க ஒரே ஒரு லேண்ட்லைன் மட்டும் இருக்கும். அதுக்கு கால் பண்ணுவாங்க, எந்த ரெஸ்பான்ஸுமே இருக்காது. நைட் ஆனதுனால என்ன
பண்றதுன்னு தெரியாம சாண்ட்ரா வந்து காரோட ரூஃப் மேலேயே தூங்கிடுவாங்க. பயங்கரமான கனவுகள்லாம் வரும். அப்போ ஒரு ஏர்போர்ட்டை பார்க்குற மாதிரியும் ஒரு கனவு வரும். இப்போ மார்னிங் எழுந்தோடனே அவங்களுக்கு அந்த ஞாபகம் வரும், வர வழியில் நம்ம ஒரு ஏர்போர்ட்டுன்னு ஒரு போர்டை பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பக்கத்தில் தான் ஏதோ ஏர்போர்ட் இருக்குன்னு அதை தேட ஆரம்பிப்பாங்க. அங்கே போய் பார்த்தா அது வந்து பழைய ஏர்போர்ட், அதாவது கைவிடப்பட்ட ஒரு ஏர்போர்ட். அது அங்கே ஒரே ஒரு ஏரோப்ளேன் தான் நிற்கும், பழைய ஏரோப்ளேன். உள்ளே ஏதாவது இவங்களுக்கு ஹெல்ப் கிடைக்குமான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க, எதுவுமே இருக்காது. உடனே அங்கே இருக்கிற டயர்ஸ் எல்லாம் எரிச்சு விட்டுட்டு இதை பார்த்துட்டாது யாருக்காவது ஹெல்ப் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மறுபடியும் காருக்கே வந்துடுறாங்க. அண்டு இவங்க ரிட்டர்ன் காருக்கு வந்து பார்க்கும்போது டேவிட் பார்த்தீங்கன்னா மூச்சு விடாமல் படுத்துட்டு இருப்பான். உடனே இவங்களுக்கு பயமாயிடும். சரி, நம்ம வரும்போது ஸ்மோக்கை டிடெக்ட் பண்ணி காரில் ஆட்டோமேட்டிக்காக டோர்ஸில் ஓப்பன் ஆச்சுல, அதே மாதிரியே அதை ஓப்பன் பண்ண வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காருக்கு முன்னாடி நெருப்பு கொளுத்துவாங்க. அந்த ஸ்மோக்னால கார் ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மோக்னால உள்ளே இருக்க ஏசி ஆஃப் ஆகிடும், ஆனால் டோர்ஸ் எதுவுமே ஓப்பன் ஆகாது. இவங்க இன்னும் நிலைமையை இன்னும் கொஞ்சம் மோசமாக்கிடுவாங்க. உள்ளே இருக்க டேவிட் வந்து ஃபுல்லாக மூச்சு பேச்சே இல்லாமல் மயக்கம் ஆகிடுவான். இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. அப்போ அந்த காரை உடச்சிடலாமான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிடைக்கிற பொருளை வச்சு அந்த காரை உடைக்க ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் எதுவுமே ஆகாது. ஸோ அந்த டைமில் வந்து என்ன ஆகுனா இவளுக்கு ஒரு ஐடியா வரும். கேஸ் ஸ்டேஷனில் இருக்கும்போது ஒரு கார்ட்டூனை பார்ப்பான். அந்த கார்ட்டூனில் வந்து மலை மேலேருந்து ஒரு பொருளை தள்ளி விட்டு அதுக்குள்ள இருந்து ஒரு பொருளை எடுக்கிற மாதிரி ஒரு கார்ட்டூன் பாப்பா. அது டக்குன்னு எனக்கு வரும். வந்தவொடனே என்ன பண்ணுவான்னா அந்த காரை கஷ்டப்பட்டு அங்கேருந்து ஹில்லுல இருந்து தள்ளி விடுவா. காரு டோர் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கு வேற வழியே தெரியல இதை தவிர, ஏன்னா அங்க அவளுக்கு ஹெல்ப்புக்கு வேற எதுவுமே இல்லை. ஸோ அந்த காரை புஷ் பண்ணி அதை தள்ளி விடுவா. காரு கீழே விடும், டோர்ஸும் ஓப்பன் ஆகிடும். ஏஐ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ரீபூட் ஆகிடும். ரீபூட் ஆகி மறுபடியும் லிலித் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் இவங்க 2 பேரும் அங்கேருந்து தப்பிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவாங்க. கண்ணு திறந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டேவிட் வந்து சாண்ட்ராவை பார்த்துட்டு அம்மான்னு சொல்லி கூப்பிடுவான். உடனே அழுகையில் அவங்க சந்தோஷம் அழுகை எல்லாமே கலந்து அந்த குழந்தைய பார்த்து சிரிப்பாங்க. படம் அப்படியே முடிஞ்சிடும். ஸோ டெக்னாலஜியை பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணால் அது ப்ரொடெக்ஷன் இல்லை, ஒரு ப்ரெசனாக கூட மாறிடும் அப்படின்றது இந்த படத்தோட கதை. இப்போ ஏஐ வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, ஆனால் இந்த படம் 2016 வந்தது. இதே மாதிரி நிறைய படத்தோட எக்ஸ்பிளேஷன் கேட்கணுன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.